சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பு சனி பெயர்ச்சி. சனி பெயர்ச்சி இப்போதானே வந்துட்டு போச்சு, என்ன மறுபடியும் சனி பெயர்ச்சி அப்படின்னு கேள்வி கேட்கலாம். இப்போ பாரம்பரிய பஞ்சாங்கத்தின் படி, வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி திருநள்ளாறில் மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனி பெயர்ச்சி. வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் இந்த நிலையின் படிதான் கடந்த காலங்களில் நம்முடைய முன்னோர்கள் பெரியவர்கள் எல்லாமே ஜாதகத்தை கணித்து வந்தார்கள், பலன்களை அறிந்து வந்தார்கள். அதனை வைத்து இன்றைய தினம் நம்முடன் இணைந்திருப்பவர் பிரபல ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் அவர்கள். அவரும் நானும் இணைந்து இந்த சனி பெயர்ச்சி 12 ராசினருக்கும் எத்தகைய பலன்களை வழங்கிட இருக்கிறது, இந்த சஞ்சாரத்தின் காரணமாக கிரகங்களின் பார்வைகளின் காரணமாக எந்த விதமான பலன்களை கிரகங்கள் வழங்கிட இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு அறிமுகம் செய்திருக்கிறோம். தனுசு ராசினர் உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எந்த விதமான பலன்களை வழங்கிட இருக்கிறது, அது யோகமான பலன்களாக இருக்குமா, வேறு விதமான பலன்களாக இருக்குமா என்பதை பார்க்க போறோம். இப்போ சின்ன தகவல் மட்டும் பேசுவோம். இத்தனை நாளும் கடந்த 2.5 ஆண்டு காலமாக 3ஆம் இடத்து சகாய சனி, சகாய சாணாதிபதி உங்களுக்கு சனி பகவான் தான். இப்போ ரொம்ப யோக பலன்களை கொடுத்துட்டு வந்தார். இப்ப நம்ம பேசும்போது என்ன பேசணும், கன்னி ராசிக்கு கண்டக சனின்ற போது அப்படி பார்வை அப்ப கன்னி கிடைத்தது. இப்போ 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனி பகவானின் பார்வை இப்பவும் தனுசு ராசி மேல சனி பகவான் பார்க்க போறார். இது அப்போ கன்னிராசிக்கு சொன்ன அதே ஒழுக்கம் கட்டுப்பாடு தனுசு ராசிக்காரங்க கடைபிடிக்கணும் இல்லையா? கண்டிப்பா கடைபிடிக்கணும். ஆனா இதுல ஒரு விஷயம் ஐயா, கன்னிராசிக்காரர்களுக்கு நம்ம அறிவுரை சொல்கிற போது அந்த ராசியோட இயல்பை உணர்ந்து பேசுகிறோம். தனுசு ராசிக்காரர்களுக்கு நீங்க பலன் சொல்லும் போது தனுசு ராசி என்பதே ஒரு ஒழுக்க கட்டுப்பாடு உள்ள ராசி தானே. நிச்சயமாக ஒரு தாய் மீது பாசம் உள்ள ராசி தானே தனுசு ராசி. ஞானக்காரர்கள் குரு பகவான் ராசி ஆச்சு. இன்னொன்னு சனி எங்க போறாரு, அவருடைய வீட்டுக்கு தான் போறாரு. அவருடைய வீட்டுக்கு தான் போறாரு. ஆமா, மீனம். தனுசு மீனமும் சனியுடைய ராசி இல்லையா? தனுசு மீனம் குருவுடைய ராசி வச்சே. ரெண்டாவது அந்த தனுசு ராசியில ஒரு சிறப்பு, மகாபாரத போர் நடந்த ராசி தனுசு ராசிங்கிறாங்க. மகாபாரத போர் நடந்த அந்த போர்க்களத்துலதான் விஷ்ணு சகசரநாமம் என்ற மாபெரும் ஒரு உபதேசம் இந்த பூமிக்கு கிடைச்சது இல்லையா? அப்போ இது எவ்வளவு உயர்ந்த இடம். அந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய போராட நட்சத்திரம் தான் அந்த போர் நடந்த நட்சத்திரம் அப்படின்னே நம்மளுடைய சொல்றோம். அப்போ ஆஞ்சநேயர் பிறந்த ராசின்னு சொல்றோம். அன்பை வெளிப்படுத்திய சர்வசக்தி படைத்த ஒரு ராசி. ஒரு நம்ம ஒருத்தர் பிரகரண்டா இருக்காங்க அப்படின்னா அந்த பிரகரன்சி நல்லா அமையணும்னா சுந்தரகாண்டம் படிங்கிறோம். சுந்தரகாண்டம்ங்கிறது ராமாயணத்திலே வரக்கூடிய ஆஞ்சநேயர் பற்றி. சுந்தரன் சொல்லும் போது நம்ம யார சொல்லணும், ஒரு தெய்வ அம்சம் முடிஞ்சு தெய்வத்தை சொல்லலாம். ஒரு குரங்கை எப்படி சொல்றோம், ஆஞ்சநேயர் குரங்கு தானையா, அவரை வச்சுக்கிட்டு சுந்தரகாண்டம் சொல்றாங்களே அப்படின்னா அவருடைய முகத்தை இல்ல, அவருடைய மன அழகு. சுந்தரம் என்பது அவருடைய மன அழகு இல்லையா? சீதையை போய் பார்க்கிறார், பார்த்துட்டு ராமன் திரும்பி வரக்கூடிய அந்த இவர் என்ன சொல்றாரு, அனுமார் கண்டேன் சீதையைங்கிறார். ராமர் எதுக்காக கத்திருக்காருன்னு பாக்குறாரு, விலாவாரியா சொல்லாம எடுப்புலயே கண்டேன் சீதையினார். அவ்வளவு உயர்ந்த மனம் படைத்த ஆஞ்சநேயர் அனுமான் பிறந்த ராசி இல்லையா? அது அவ்வளவு அற்புதமான ராசியாகவே தாய்மை மனதுடையவர்கள், பெண்களை மதிக்கக்கூடியவர்கள், ஒழுக்கத்தை விரும்பக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தான் நேசித்த ஒருவரை தவிர மற்ற எவரையுமே நேசிக்காத ஒருவர் அனுமன். ராம மந்திரத்தை தவிர வேறு மந்திரங்களை அவர் உச்சரித்ததே கிடையாது. அவர் மீதும் கோபப்பட்டிருக்காரு, ராமர் மீதும். எல்லாம் ஆஞ்சநேயர் கோயில்களுக்கு போனோம் ஐயா, அங்க ஆஞ்சநேயர் மந்திரத்தை போடுறதை விட ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ராம் ராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ராம் ராம் இந்த மந்திரத்தை தான் போடுறாங்க. அப்ப நீங்க சொல்றது அருமையான ஒரு கருத்து. தான் நேசித்தவர்கள், ராமபுராணி நேசித்தார், நெஞ்ச கழிச்சு காட்டினா இருக்கிறாங்க. அவரை சொல்லுங்க, மனது தூய்மையான மனம் கொண்டவர். நீங்க மிகப்பெரிய தோஷங்கள் உடையவர்கள் கூட, மிகப்பெரிய சங்கடங்களை சந்திப்பவர்கள் கூட ஆஞ்சநேயரை வணங்கி வழிபடுகின்ற போது அந்த சங்கடங்கள் விளக்கும் என்பது பொதுவான விதி. சரி, நேரம் விஷயத்துக்கு போயிடும். இப்போ 4ஆம் இடமான சுகஸ்தானம், இப்போ அஷ்டம சனி, அதனுடைய பாதி அர்த்தாஷ்டம சனி, அது போன்ற ஒரு பாதிப்பு இருக்கும் என்பது இப்போது நம்ம பார்க்க போறோம். இந்த நேரத்துல என்னன்னா சுகஸ்தானமா இருக்கு,
சுகஸ்தானம், மாதுர்ஸ்தானம். இப்ப எதை வச்சு பேசுறேன்னா, சனி பகவான் சஞ்சரிக்கின்ற இடத்திற்கு பாதகமான பலன்களை ஏற்படுத்துவாரா இல்ல நன்மையான பலன்களை ஏற்படுத்துவாரா பாத்தீங்கன்னா, குருவுடைய பார்வையும் கிடைக்க போகுது. குருவுடைய வீடா இருக்கு. உங்களுடைய சுகத்தில் நிச்சயமாக குறைவு இருக்காது. தாயாருடைய உடல்நிலையும் பாதிப்பு வராது. சந்தோஷமா தான் இருப்பீங்க. ஆனா என்ன நடக்கும், உங்களுடைய உடல்நிலையில் சின்ன பாதிப்புகள், அது பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நம்ம எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் நியாயமாக வாழ்பவர்கள் உண்டு, ஒழுக்கம் தவறி வாழ்பவர்கள் உண்டு. ஒழுக்கம் தவறி வாழ்பவர்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு நோய் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம், அந்த நோய் வந்தாலும் நோய் இருக்குமா விலகி போயிடுமா? ஏன்னா 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். ஆயுள்காரன் சனி பகவான் ருணரோக சத்துருசாந்தை பார்க்கிறார். அது சுக்கிரனுடைய வீடு. அந்த நோய் எப்படி வரும்? சுக்கிரனை பத்தி பேசுறோம். நோய் எப்படி வரும்? ஒரு எதிர்ப்பாளினரால் வரக்கூடிய நோயாக இருக்கும். வந்த நோய் போயிடும், அதற்குரிய வைத்தியம் செய்தால் நோய் போயிடும். அப்போ எதிரிகளை வெல்லக்கூடிய நிலையும் இந்த நேரத்துல தனுசு ராசினருக்கு இருக்கும். வாழ்க்கையோடு போராடி வெற்றி பெறக்கூடிய நிலை இருக்கும். வழக்குகள் இருந்தால் வழக்குகள் சாதகமாகும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த சப்தமஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிற உங்களுக்கு இந்த நேரத்துல ரொம்ப 10ஆம் இடத்தை பார்க்கிறார், 7ஆம் பார்வையை. அப்போ செய்து வருகின்ற தொழிலில், பார்த்து வருகின்ற உத்தியோகத்தில் ரொம்ப கவனமா எச்சரிக்கையா இருக்கணும். சின்ன தவறுகள் செய்தால் கூட இந்த நேரத்தில் அதற்குரிய தண்டனைகளை அனுபவிக்க வேண்டிய நிலை தனுசு ராசினருக்கு இருக்கும். சப்தம பார்வையா 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அதுதான் ஜீவனஸ்தானம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல் என்னன்னா, ரொம்ப கவனமா இருங்க, நியாயமா நடந்துக்குங்க. ஏன்னா பணம் எப்போதும் சம்பாதிக்கலாம். ஒரு லஞ்ச வழக்குல பிடிபட்டுட்டா அது வாழ்க்கையும் புரட்டி போட்டுடும். இப்ப நான் என்ன யோசிப்பேன்னா, நீ அடிப்படுவது மட்டுமல்லாமல் உன்னை நம்பி இருக்கின்ற உன் பிள்ளைகள், உன்னுடைய மனைவி, இப்படி உன் குடும்பமே அவமானப்பட நேரம். அப்போ அந்த அவமானங்களை சந்திப்பதற்குரிய வாய்ப்புகளை நீங்களே உருவாக்கிடக் கூடாது. இந்த நேரம் உங்களுக்கு இப்படி இருக்கா, அப்போ ரொம்ப எச்சரிக்கையா இருப்போம். எதில் மட்டும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணுமோ அந்த நேரம் வரை கடந்து போயிட்டா நம்ம அது பிறகு எப்படி வாழ்ந்துக்கலாம். இந்த நேரம் உங்களுக்கு வேலையில் சங்கடங்கள் இருக்கும், வேலை பளு இருக்கும். 4ஆம் இடத்துல சனி பகவான், வேலை பளு நிச்சயமாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் இருக்கும். அடுத்து ஜென்ம ராசியை பார்க்கின்ற போது கொஞ்சம் மன ரீதியாக கொஞ்சம் சங்கடங்கள் இருந்து கொண்டே இருக்கும். இருந்தாலும் குருவுடைய பார்வை உடனடியாக கிடைக்க போகுது. ராசி குரு பார்க்க நல்ல விஷயம். அதுதான் குரு ராசியை பார்க்க போறாரு. 3ஆம் இடத்துல ராகு இருந்துகிட்டே இருப்பாரு. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் 3ஆம் இடத்துல ராகு உங்களை பாதுகாத்து கொண்டிருப்பார். 6ஆம் இடத்தை பார்க்கின்ற சனி எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவான். அதனால இனி அடுத்த பலன்களை என்னுடைய இளவல் பேரொழி ஜோதிட பேரொழி நங்களூர் பஞ்சநாதர் சொல்லட்டும். ஐயா, நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிடும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு மட்டும் இந்த சந்திராஷ்டமம் வேலை செய்கிறது இல்லையா? பொதுவாக ஒவ்வொருத்தருக்கும் சந்திராஷ்டமம் வரக்கூடிய நாட்கள்ல அவர்களுக்கு புதிய முயற்சிகள் பண்ணாதீங்க, யாரையும் நிந்தனம் பண்ணி பேசாதீங்க, பிரச்சனை வந்துடும், கவனமா இருக்கும். ஜனபலன் சொல்லும் போது நம்ம அதை குறிப்பிட்டு சொல்லுவோம். தனுசு ராசிக்கு மட்டும் கடகராசி அஷ்டமஸ்தானமா வருது. அதன் அதிபதி சந்திரன் ஆட்சி. அதனால இவர்களுக்கு அது கெடுதல் பண்ணுவதில்லை. இன்னொரு தாற்பயம் இதுல, தனுசு ராசியில பிறந்த ஆஞ்சநேயருக்கு கடகராசியில் பிறந்த ராமன் தான் கண்கண்ட தெய்வமாக இருந்தார். ஆக தனுசு ராசிக்கு கடகராசி கெடுதல் செய்வதில்லை, சந்திராஷ்டமும் அங்க வேலை செய்யறது இல்லை. ஒன்று. இரண்டாவது, தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி பகவான். அப்ப என்ன ஆகுதுன்னா, இவர்களுக்கு பக்கத்துல ஒரு துர்க்கை கோயில் இருக்கும். தனுசு ராசிக்காரங்களை பாத்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்மனை வழிபடுகிற போது இவங்களுக்கு இந்த சனி ராகுவை தாண்டிதான சனியை பார்த்தாங்க. அப்ப இந்த அர்த்தாஷ்டம சனி வேலை செய்ய கூடாதுன்னா அந்த 4க்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கு பாருங்க. துர்க்கை வழிபாட்டை செய்யணும். துர்க்கை வழிபாடு எப்ப வழிபடணும்? சனிக்கிழமை காலையில 9 to 10 ராகு காலம். அந்த நேரத்துல துர்க்கையை வழிபட்டால் இவர்களுக்கு இந்த சனி பகவான் தொந்தரவு தர மாட்டார். அர்த்தாஷ்டம சனி காலத்துல என்ன ஒரு விஷயம்னா, 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்புல அதிக கவனம் செலுத்தணும். ஏன்னா சுக்கிரன் உச்சமாகும் போது இப்ப படிப்பை விட்டுட்டு வேற விஷயங்கள் மனசு போகும். சுக்கிரன் உச்சமாகிற வீடு வெளிப்படையே சொல்லிடணும். அப்ப இந்த மாணவர்களுக்கு காதலோ இல்ல பெண்கள் மீது உள்ள ஈடுபாடோ அதிகமாக இருக்கக்கூடிய நேரமாக
இது மாற்றக்கூடிய தன்மை இந்த சனி பகவான் கொடுக்கிறார். சோ படிப்புல மாணவர்கள் முழுமையான கான்சென்ட்ரேட் பண்ணணும். இரண்டாவது 6வது ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது நோய் நொடிகள் வந்துருவா அப்படின்னா பயப்பட தேவையில்லை. ஐயா அழகா சொன்னாங்க. அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நான் எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு பாயிண்ட் தான், 6ஆம் இடம் என்பது சுக்கிரனுடைய வீடு. இப்போ ஆஞ்சநேயருடைய அந்த சஞ்சீவி மூலிகை எடுத்துட்டு வந்தாரு. ராமரும் லட்சுமணரும் மயங்கி விழுந்த போது சஞ்சீவினி மூலிகையை ஆஞ்சநேயர் கொண்டு வராரு. அந்த சஞ்சீவினி மூலிகையை தான் சுக்கிரன் அப்படிங்கிறாங்க, நோய் தீர்க்கும் வல்லமை உண்டுன்னு. இப்ப 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிற போது உங்களுக்கு நோய்கள் வந்தாலும் விலகி போகும், அதற்குரிய நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைக்கும். இரண்டாவது 6வது வீட்டோட சனி பகவானுடைய தொடர்பு நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்கும் உங்களுக்கு. அந்த அமைப்பு நல்லா இருக்கு. சனி பகவான் பார்வை 10ஆம் இடத்தை பார்ப்பதனால இவங்களுக்கு வந்து புதிய தொழில் வளர தொடங்குவார்கள். அந்த நிறுவனத்துல இவர்கள் வந்து பல பேருக்கு வாழ்க்கையில் கஷ்டப்படக்கூடியவர்கள் பல பேருக்கு இவர்கள் நல்ல வேலை கொடுக்கிற போது இவர்களுக்கு இந்த 10ஆம் இடத்தை பார்க்கிற சனி கெடுதல் பண்ணாமல் நன்மை செய்வார். ஏன்னா புதிய தொழில் கொடுக்கக்கூடிய யோகமும் இவர்களுக்கு இருக்கிறது. ஆக தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகுந்த நன்மைகள் இந்த காலகட்டத்துல இவர்களுக்கு ஏற்படும். நம்ம சொன்ன மாதிரி அந்த துர்க்கை வழிபாடு செய்கிற போது இந்த அர்த்தாஷ்டம சனி இவர்களுக்கு எந்த கெடுதலும் செய்யாது. உடல் நலத்திற்கு பாதிப்பு வரும், கொஞ்சம் கவனமா இருக்குன்னு நீங்க சுட்டி காட்டி இருக்கீங்க. அதெல்லாம் மிக முக்கியமாக அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இது இப்ப வந்து வழிபாடு என்பது மிகப்பெரிய பாதுகாப்பு கவசம். இன்னொன்னு ஒழுக்கம். இந்த நேரத்துல ஒழுக்கம், நேர்மை, தவறான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடாது. இது இருந்துட்டா போதும், அர்த்தாஷ்டம சனி எந்த பாதிப்பு ஏற்படுத்தாது.